திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி. அன்னார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம், அந்த வகையிலே முதல் திருமுறை பாராயணம் செய்வதற்கு நேற்றிலிருந்து முயற்சி செய்து வருகிறோம். அந்த வகையிலே நேற்று தோடுடைய செவியன் இந்த முதல் பதிகத்தை நாம் பாராயணம் செய்தோம். இன்றைக்கு பன்முறையிலே நட்டப்பாடு என்கிற பன்முறையிலே அடுத்த பதிகத்தை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாழ்த்து ஆரம்பிச்சிருங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, பெரிய புராணம் வருது. 12 திருமுறை பாராயணத்துல நேற்று நாம் முதல் திருமுறையிலே முதல் பதிகமாகிய தோளுடைய செவியன் பதிகத்தை படித்தோம். படிக்கிற போது வெறும் பண்ணமைப்பில் மட்டும் இல்லாமல் சைவ நம்முடைய பழந்தமிழ் கொள்கையாகிய சித்தாந்த சைவ நிலையில மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவுமாக இந்த திருமுறையை தொகுத்தவர்கள் 3 வகையாக தொகுத்தார்கள் என்று சொன்னேன். அந்த வகையில மாயைதனை உதறுவதற்கு இந்த பண் இசை, நம்ம அந்த இசை மயக்கத்தினாலே மாயைதனை உதறலாம். அதனாலே பண் அமைப்புல நட்டபாடை பண்ணிலே படிக்கிறோம். அப்படி படிக்கிற போது அந்த பதிகம் எந்த தலத்திலே அமைந்திருக்கு சொன்னால், தலைமுறையிலே நாம் பயணம் செய்கிற போது நம்முடைய வல்வினைகளை சுடலாம். அதனால அந்த தலத்தினுடைய பெயரையும் அந்த தலம் அமைந்த இடத்தை பற்றி சொல்லி, அதுக்கப்புறம் வரலாற்று முறையிலே அந்த பெரியவருடைய சிறப்பை உணர்ந்தால் நம்முடைய சிறுமையை உணரலாம். அதனாலே ஆணவம் அடங்கும் என்ற வகையில மலம் சாய அமுக்குவதற்காக அந்த பெரிய புராண பாடலை சொல்லி இந்த பாராயணத்தை தொடங்கலாம் என்று அது மாதிரி 790 அப்படி நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில இந்த பாராயணத்தை தொடரலாம். நேற்று நாம் பிரமபுரம் பதிகத்தை அப்படி படித்தோம். செம்மை பெறையெடுத்த திரு தோருடைய செவியன் எனும் என்ற பெரிய புராண பாடலை சொல்லி இந்த நட்டபாடை பண்ணிலாம சொல்லி பிரமபுரம் பதிகத்தை சொல்லி தொடங்கிறோம். இன்றைக்கு 2ஆம் திருப்பதிகமாக அமைந்தது குறி கலந்த இசை என்ற பதிகம். இந்த பதிகம் திருப்புகலூரிலே பாடப்பெற்றது. இது அந்த நட்டபாடை பண் என்பது பகற்பண் ஆக 7வது பண்ணாக, ஒரு பண்ணுக்கும் எண் உண்டு. அந்த வகையிலே இது 7வது பதிகமாக பகலிலே 1 மணி 12 நிமிஷத்திலிருந்து 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் இந்த பண்ணை படுகிற மரபு, அந்த பண் ஆராய்ச்சியிலே அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதற்கான நாழிகை 18 நாழிகையிலிருந்து 21 நாழிகை, 30 நாள். ஒரு தெதியும் பண்ணையும் 3 நாழிகை படிக்கிறது. இரவு பண்ணா இருந்தா 3.25 நாழிகை, பகற்பண்ணா இருந்தா 3 நாழிகை. ஆக 18லிருந்து 21 நாழிகை என்ற அப்படி சொல்லி அந்த பண் அமைப்பில் அந்த செய்திகளை நாம் தெரிந்து கொண்டால் அந்த மாயைதனை உதறலாம். அடுத்து இந்த தலம் திருப்புகலூர். அந்த திருப்புகலூர் என்பது காவிரியினுடைய தென்கரையிலே 75வது தலமாக அமைந்திருக்கிறது. அந்த திருநாவுக்கரசு நாயனாரும் முத்திப்பேறு பெற்ற தலம் என்று சொன்னாலும் இங்கே ஞானசம்பந்தர் பதிகமானதுனாலே இந்த ஞானசம்பந்தர் அங்கே பாடிய பதிகம் குறி கலந்த இசை என்பது இந்த திருப்புகலூர் பதிகம்
நன்னிலம் நாகப்பட்டினத்துக்கு அருகே இருக்கிறது. அதுல ஞானசம்பந்த பெருமான் ஞானசம்பந்தரோடு சேர்ந்து அங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் முருகநாயனாரும் அங்கே தங்கி இருக்க, அப்போது 60 நாயன்மார்கள இந்த பதிகம் பாட சொல்வது 6 நாயனார்கள் இருந்தார்கள் என்று இந்த பதிக வரலாறு சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திருநீலநக்கர், முருகநாயனார், சிறுத்தொண்டர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற அந்த 6 நாயன்மார்கள் ஒன்று கூடி இருந்த நேரத்திலே ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலே அதை சுட்டி காட்டியிருக்கிறார். அதற்கான பெரிய புராண பாடல் திருஞான சம்பந்த புராணத்திலே 523 அமைந்திருக்கிறது. அந்த அந்த பாட்டு ஐயா படிக்க முடியுமா? சாம்பசிவாயா வந்திருக்காரா? ஐயா வந்திருக்கையா, அது நான் எடுக்கணும் ஐயா. நீங்க படிச்சிருங்க, பெரிய புராண பாடல் படிச்சிருங்க நீங்க. நேற்று நான் அனுப்பல உங்களுக்கு. அத அந்த ஒரு பதிகத்துக்கும் பெரிய புராண பாடல் எண்ண ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க நம்ம கற்பக யூனிவர்சிட்டியில. சரிங்கய்யா. வசந்தகுமார் வெளியிட்ட பதிப்புல அந்த பெரிய புராண பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. நான் அது அந்த வெள்ளை வாரனார் பன்னீர் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்காரு. அதுல பெரிய புராணத்துல பாடல எந்தெங்க சுட்டி இருக்காங்கன்னு அவர் லிஸ்ட் போட்டிருக்காரு. அதை எடுத்து பதிப்பிச்சாங்களா இல்ல இவங்க வேற பதிப்பிச்சாலும் தெரியல. ஆனா அந்த பாட்டு என்ன அவங்க எழுதியிருக்காங்க. அது நேற்று போட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பலையோ? ஒரு போட்டோ பார்த்தேயா, எழுத்து தெளிவா தெரியலீங்க. பிரிண்ட் அவுட் தான், பிரிண்ட் சரியா வரலையா? சரி, நான் பாக்குறேன். ஒருவேளை இப்ப என்ன நிகழ்ச்சி கலந்துக்க முடியலன்னா அந்த நேரத்துல நீங்க அந்த லிஸ்ட பயன்படுத்திக்கலாம். அது அம்சம் நானு. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. பாக்குறேன், எழுத்து தெரியல. ஆமா, 524 பதிகம் படிச்சிருவோம். அப்போ நம்ம பண் அமைப்பிலே நட்டபாடை பண்ணின் மூலமாக நாம் மாயைதனை உதறலாம். திருப்புகலூர் பற்றிய தல செய்தியை கேட்கிற போது இந்த சூழ்நிலையில் அது பாடப்பட்டது என்ற திருப்புகலூர் இருக்கிற இடம் அந்த காவிரி தென்கரையிலே 75வது தலமாக நாகப்பட்டினம் நன்னிலக்கு அந்த செய்தியை தெரிந்தவோ நம்முடைய வினை நீக்கமாகிறது. பெரிய புராணத்திலே சேக்கிழாரடிகள் சொன்ன அந்த பெரிய புராண பாடல் மூலமாக நாம் அந்த ஆணவத்தை அமுக்கலாம் என்ற வகையில அந்த பாடலை சொல்லி இந்த பதிகத்தை பாராயணம் செய்யற நம்ம வாழ்க. நீல கடிகளும் நிகழ்சிறு தொண்டரும் உடனணைந்து எய்து நேர்மை சீலமைத்தவர்களும் கூடவே கும்பிடும் செய்கை நேர் நின்று வாய்மை சாலமிக்குய தொண்டின் உண்மை திறம் தன்னையே தெளிய நாடி காலம் உய்த்தவர்களோடு ஆவி கலந்து அருளினார் காழிநாடரு. ஆக இந்த பதிகம் பாடும்போது திருப்பொருளிலே முருகநாயனாருடைய திருமடத்திலே திருநீலநக்கரும் சிறுத்தொண்டரும் அதோடு திருநாவுக்கரச நாயனாரும் திருஞான சம்பந்தரும் யாழ்ப்பாணரும் ஆகிய 6 பேர் சேர்ந்து அந்த இடத்திலே இருந்தார்கள் என்று சொல்லி முருகநாயனாரோடு சேர்ந்து 6 பேர். முருகநாயனாருடைய மடம், அப்புறம் திருநீலநக்கர் வந்தார், திருத்தொண்டர் வந்தார், திருஞான சம்பந்தர் இருக்கிறார், உடன் திருநாவுக்கரசரும் இருக்கிறார், நீலகண்ட யாழ்ப்பாணர் எப்பவுமே அவரோட இருக்கார். இந்த 6 பேரும் 60 நாயன்மார்களே 6 நாயன்மார்கள் இருந்து பாடிய நல்ல பதிகம். இந்த பதிகத்தை ரொம்ப உயர்ந்த பதிகமாக குறிப்பிடுவார்கள். அதை 2வது பதிகமாக தொகுத்திருக்கிறார்கள். அதனால அதற்கான பாடலைத்தான் இப்பொழுது சேக்கிழார் சொன்னார். அது இன்னொரு முறை அதை படிச்சிருவோம். ஏன்னா அடியவர்கள் பேரை சொன்னா புண்ணியம். நீல நிக்கடிகளும் நிகழ்திரு தொண்டரும் உடனழைந்து எழுந்த நீர்மை சீலமைத்தவர்களும் கூடவே கும்பிடும் செய்கை நேர் நின்று வாய்மை தாலமிக்குய திரு தொண்டின் உண்மை திறம் தன்னையே தெளிய நாடி காலமுய்த்தவர்களோடு அளவளாவி கலந்து அருளினார். அப்படி பாடுகிற போது கும்பிடும் கொள்கையில் குறிகலந்திசையனும் பதிக முன்பாடல்
தம்பெரும் தலைமையால் நிலைமை சால் பதியதன் பெருமை சால் புறவணங்கி. ஏற்கனவே நம்ம படிச்சதுதான், ஞானசம்பந்த புராணத்துல நான் படிக்கிறதெல்லாம் படிச்சோம். இப்ப அதை நினைவு கூறுகிறோம். இப்படி 6 பாரமாக சேர்ந்து கலந்து அளவலாவிய போது இந்த பாடல் பாடப்பட்டதுமே சேக்கிழார் இடம் சுட்டி பொருள் விளக்கியிருக்கிறார். கும்பிடும் 524வது பாட்டு இது. கும்பிடும் கொள்கையில் குறி கலந்திசையெனும் பதிகமுன் ஆன பாடல் தம்பெரும் தலைமை சால் நிலைமையால் பதியதன் பெருமை சால் புறவிளம்பி உம்பரும் பரவுதற்குரிய சொற்பிள்ளையார் உள்ளமை காதல் நம்பர்தம் பதிகளாயின என பலவும் முன்னண்ணியே தொழ நினைந்தார். இந்த பதிகத்தை பாடி எல்லாருமால அளவலாவி அடுத்த தலத்துக்கு பயணப்பட்டார்கள் என்று சேக்கிழார் சொல்கிறார். அந்த வகையிலே அமைந்த இந்த 60 நாயன்மார்களே 6 நாயன்மார்கள் இருந்து கேட்டு அனுபவித்த பதிகமாக நடபாட பண்ணல. இப்ப நம்ம சாம்பசிவரையா அதை ஆரம்பிப்பார். பாழு. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். முதலாம் திருமுறையில் 2வது பதிகமாக திரு புகழூர் என்ற தலத்தின் மீது பாடிய பதிகம் குறி கலந்த விசை பாடலியன என தொடங்கும். பண் நட்டப்பாடை. காவிரி தென்கரை தலத்தாக சோழ நாட்டில் உள்ளது. சுவாமி பெயர் அக்னீஸ்வரர், தேவியார் கருந்தார் குழலி அம்மை. திருச்சிற்றம்பலம். சாமி பேர் சொல்ல மறந்துட்டேன். நன்றிங்க. சிவாய நம. குறி கலந்த விசை பாடலினான் அசையாலி உலகெல்லாம் நெறி கலந்ததொரு நீர்மையாயரு தேரி பழி பேணி முறி கலந்ததொரு தோலரை மேலுடையானிடம் மொய் மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்தையலே புயலாரும் புகழூரே முறி கலந்ததொரு தோல் அரை மேலுடை ஆனிடம் மொய் மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்தையலே புயலாரும் புகழூரே. திருச்சிற்றம்பலம். காதிலங்கும் குழையன் கிடை சேர்த்திரு பார்வன் ஒரு பாகம் மாதிலங்கு திருமேனியினான் கருமானின் உரியாடை மீதிலங்கணிந்தான் இமையோ தொழ மேய இடம் சோலை போதிலங்கு நசையார் வரிவண்டிசை பாடும் புகழூரே போதிலங்கும் நசையால் வரிவண்டு இசை பாடும் புகழூரே. திருச்சிற்றம்பலம். அம்மா சித்திரம் வரீங்களா? திருச்சிற்றம்பலம். பன்னிலாவும் மறை பாடலினான் இறை சேரும் வளையங்கை பெண்ணிலாவ உடையான் பெரியார்கிழல் என்றும் தொழுதேத்த உன்னிலாவி அவர் சிந்தையுள் நீங்க ஒருவன் இடம் என்பர் மண்ணிலாவும் அடியார் கொடிமை தொழில் மல்கும் புகழூரே மண்ணிலாவும் அடியார் கொடிமை தொழில் மல்கும் புகழூரே மல்கும் புகழூரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வாங்க ராஜா. நீரின் மல்கு சடை. நீரின் மல்கு சடையன் விடையன்
அடையாதம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான் உலகுய்ய காரின் மல்கு கடல் நஞ்சம் அது உண்ட கடவுள் இடர் என்பர் ஊரின் மல்கி வளர் செம்மையினால் உயர்வு எய்தும் புகழூரே ஊரின் மல்கி வளர் செம்மையினால் உயர்வு எய்தும் புகழூரே செய்யமேனி வெளிப்பொடி பூசுவ சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவார் போற்றும் இசைத்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் உறையும் இடம் என்பர் அருள்மேனி பொய்யில்லாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே பொருந்தும் புகழூரே. திருச்சிற்றம்பலம் என்று நன்றி பிரேமம்மா வாங்க. 6வது பாடல் கடலின் ஓசை. பிரேமம்மா வாங்க. கழலின் ஓசை சிலம்பின் ஒளியோசை களிக்க பயில் காணில் குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற குனிதாரிடம் என்பர் விழவின் ஓசை அடியார் விடையுற்று விரும்பி பொழிந்தெங்கும் முழவின் ஓசை முன்னீர் அயர்வு எய்த முழங்கும் புகழூரே முழவின் ஓசை முன்னீர் அயர்வு எய்த முழங்கும் புகழூரே. அடுத்து 7வது பாட்டு வெள்ளமார்ந்து. வெள்ளமார்ந்து மிளிர் செஞ்சடை தன்மேல் விளங்கும் மதிசூடி உள்ளமார்ந்த அடியார் தொழுதேத்த உகக்கும் அருள் தந்தெங் கள்ளமார்ந்து கழிய பழி தீர்த்த கடவுள் கிடம் என்பர் உள்ளயார்ந்த வயலின் விளைவால் வலம் மல்கும் புகழூரே உள்ளயார்ந்த வயலின் விளைவால் வலம் மல்கும் புகழூரே. அடுத்து 8வது பாட்டு தென்னிலங்கையர். ஐயா பணப்பாக்கத்து ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னிலங்கையரையான் வரை பற்றி எடுத்தான் முடி தின்தோள் தன்னிலங்கு விரலால் நெறிவித்து இசை கேட்டு அன்று அருள் செய்த தன்னிலங்கு விரலால் நெறிவித்து இசை கேட்டு அன்று அருள் செய்த மின்னிலங்கு சடையான் மட மாதொடும் மின்னிலங்கு சடையான் மட மாதொடும் மேவும் இடம் என்பர் பொன்னிலங்கு மணி மாளிகை மேல் மதிதோயும் புகழூரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து 9வது பாட்டு நாகம் வைத்த. வாங்க மணிமேலம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. நாகம் வைத்த முடியான் அடிகை தொழுதேத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் பிரமனோடு மாளும் தொழுதேத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மான் இடம் போலும்
போகம் வைத்த பொழிலின் நிழலால் மது ஆறும் புகழூரே. போகம் வைத்த பொழிலின் நிழலால் மது ஆறும் புகழூரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து 10வது பாடல் செய்தவர் பாடல். முனுசாமி ஐயா வாங்க. செய்தவத்தார் மிகு தேரர்கள் சாக்கியர் தப்பில் பொருளல்ல கைதவத்தர் மொழியை தவிர்வார்கள் கடவுளிடம் போரும் கொய்து பத்தர் மலரும் புனலும் கொடு தூவி துதி செய்து மெய்தவத்தின் முயல்வார் உயர் வானகம் எய்தும் புகழூரே. சித்தம்பலம். கடைசி பாட்டு திருக்கடைக்காப்பு. பரிமளம் வாங்க. சிவாயனமையா. புற்றில் வாழும் அரவம் அறை ஆர்த்தவன் மேவும் புகழூரை சூற்று நல்லவர் காழி உஞ்ஞான சம்பந்தன் தமிழ் மாலை. சொல்லுங்க ஐயா. 2வது வரி கற்று நல்லவர் காழியூர். சரிங்க. கற்று நல்லவர் காழி உஞ்ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடிய மாந்தர் பரமனடி சேர்ந்து குற்றமின்றி குறைபாடொழியா புகழ் ஓங்கி பொலிவாரே. குற்றமின்றி குறைபாடொழியா புகழ் ஓங்கி பொலிவாரே. புகழ் ஓங்கி பொலிவாரே. ஞான சம்பந்தருடைய அந்த திருப்பதிகத்தினுடைய சிறப்பை சொல்கிற போது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், பொதுவான இதாக அவர் ஒரு பதிகத்திலையும் 8வது பாட்டு ராவணனை பத்தியும், 9வது பாடல் சமணர்களை பத்தியும், 10வது பாட்ட 9வது பாட்டுல திருமால் பிரமனை பத்தியும், 10வது பாடல சமணர்கள் புத்தரை பத்தியும் சொல்லி கடைசி பாட்டுல பதிகப்பலன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் முதல் திருப்பதிகத்திலேயே அதை எடுத்து கலர் செம்மை பறை எடுத்த அந்த தோளுடைய செவியன் பாடிய போது ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிக அமைப்பை இப்படி அமைத்திருக்கிறார். முதல் 7 பாடல்கள்ல அந்த தலத்தினுடைய சிறப்பையோ அல்ல அந்த ஊரினுடைய இயற்கை அழகையோ சொல்லி, அப்புறம் 8வது பாட்டுல ராவணன், 9வது திருமால் அயன், 10வது பாட்டுல சமணர் புத்தர், 10வது பாட்டுல திருக்கடைக்காப்பு என்று வகுத்திருக்கா சொல்வார்கள். அத பொதுவா சொல்லாம பெரிய புராண இசை நயத்திலே அதை சொல்லி இருக்கிறார். அந்த வகையில அமைந்த பெரிய புராண பாடல்ல 77வது பாட்டுல அவர் சொல்றார், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையன் கண்ணுற பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல் அரக்கன் எரித்து முறிந்து இசைபாட அண்ணலவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார். 8வது பாட்டுல அவர் சொன்னாரு, இந்த மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும், அவர்கள் ஏதாவது தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டி அதை திருத்துகிற மரபு உடையவன். அதனாலே அதற்கு அடையாளமாக ராவணன் செய்த பிழையை அவனை அழிக்கவன் நினைக்கவில்லை. அவனுடைய துண்டு விரல்ல அந்த தன்னுடைய கால் விரல்ல அவனுடைய தலையை அமுக்கி அவனுடைய ஆணவத்தை போக்கி அதன் மூலமாக அவனுக்கு நாளும் வாழும் கொடுத்தார் என்ற வரலாற்று வகையில அவர் சுட்டிக்காட்டி ஆணவத்தை அடக்குவதன் அடையாளமாக இந்த 8வது பாடலிலே ராவணனை குறிப்பிடுகிறார் என்று சேர்க்கிறார். இந்த பெரிய சொல்றார். இதை ஒரு பதிகத்துல நம்ம பார்க்கலாம். 8வது பாட்டுல ராவணனுடைய செய்தி அது நம்முடைய ஆணவத்தை அடங்க செய்வதற்கு உதவும் என்ற வகையில அந்த இதை எடுத்தார். அண்ணலவர்க்கு ஆக்கப்பாடு அருள் செய்தார் என்பதே அவனுடைய ஆணவத்தை அடக்கிய சூழல் என்று சேக்கிழார் பெருமான் சொல்றார்.
அதே மாதிரி 9வது பாட்டை சொல்லுகிற போது 78வது பாட்டுல ஞானசம்பந்த புராணத்துல 78வது பாட்டுல சொல்லுவார், தொழுவார்க்கே அருளுமது சிவபெருமான் வழுவா மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்து துரித்து உய்யப்படி விரித்தார். திருமாலும் பிரமனும் பெருமானை தேடி காணாது அலமந்த போது அவர்கள் அஞ்செடுத்து ஓதி பெருமானை துரித்தார்கள். அந்த அஞ்செடுத்து ஓதுவதன் மூலமாக நம்முடைய வினைகள் எல்லாம் சுட்டு ஒடுங்கும் என்ற வகையிலே அந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று சேர்க்கிறார், இதுல விளக்குகிறார். அப்புறம் 10வது பாட்டுல வேத காரண 79 ஞானசம்பந்த புராணத்துல வேத காரணராய வெண்பிறை சேர் செய்ய சடை நாதன் நெறி அறிந்து உய்ந்தார் தம்மிலே நலம் கொள்ளும் போதமிலார் சமன் கையரு புத்தரு வழி பழியாக்கும் ஏதமே என மொழிந்தார். அதனால சமணர்களும் புத்தர்களும் கடவுள் நெறியை விட்டு அறநெறியை தேடி என மாயையிலே இருந்தார்கள். அதனால அறத்தை செய்வதற்கு பேராலே அவர்கள் மரத்தை தான் செய்தார்கள். அதனால அவர்கள் மாயை நிலையிலே இருந்து செய்தார்கள். மாயை தன்னை உதறுவதற்கு இந்த சமன் புத்த நிலையை நாம் கடைபிடிக்க கூட அப்ப அந்த மதம் உயர்ந்து நின்றது. இவர் பரசமய கோளரியாக வந்தார். அதனாலே அந்த மாயவருக்கு சமன் புத்தர்களை அவருடைய செயலை எல்லாம் அவர் இறைவன் எடுத்த ஆண்ட விதத்தினாலே நம்முடைய மாயைகள் விலகும் என்று சொல்கிற மாதிரி 10வது பாடலை அமைத்திருக்கிறார். அதனாலே ஆணவம் கண்மம் மாய என்ற முப்பொருள் உண்மை என்பது ஞான சம்பந்தர் காலத்திலேயே சித்தாந்த சைவமாக மிளிர்ந்திருக்கிறது என்பதை சேக்கிழார் எடுத்து காட்டுகிறார். ஆனா பல பேர் சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா மெய்கண்டாதான் முதல்ல சித்தாந்த சைவம் சொன்னார்ன்ற மாதிரி பின்னாடி சாஸ்திர நூல்களுக்கு பொருள் சொல்கிறார்கள். ஆனால் மைகண்டாலாம் பின்னாடி வந்தவர், இதனுடைய பிழிவாக அது வந்தது என்பதை உணர வேண்டும் என்பதற்காக சேக்கிழார் பெருமான் நமக்கு இதை ஞானசம்பந்தர் புராணத்திலே 77, 78, 79 பாடலிலே இந்த முப்பொருள் உண்மையை விளக்கி ராவணனை அடக்குவதன் மூலமாக நம்முடைய மலம் சாய அமுக்குகிறார். இருவினை ஒப்பு என்பது திருமாலும் பிரமனும் தேடி அலமந்து அஞ்செடுத்து ஓதுவதன் மூலமாக நம்முடைய வினையை சுடுகிறார். அதே மாதிரி சமணர்களும் புத்தர்களும் இறை கொள்கையை மறந்து அறக்கொள்கையினாலே மக்களுக்கு மரக்கருணைதான் செய்தார்கள், அறக்கருணை அவர்கள் செய்யவில்லை என்பதை உறுதியோடு சொல்லி அந்த உறுதிப்பாட்டினாலே நம்முடைய மாயையை விளக்குகிறார் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சேக்கிழார் வாயிலாக சொல்கிறார் என்று நமக்கு உரை சொல்லுவாங்க. அந்த நிலையில நாம் இந்த பாடம் 11வது பாட்டுல எப்பவுமே அவர் திருக்கடைக்காப்பு என்று இருக்குமொழி பிள்ளையார் என்று சொல்றார். அந்த இடத்துல இருக்குமொழி என்பது ரிக்வேதம் அல்ல, பெருமான் நம்முடைய உள்ளத்திலே குடியிருக்கிறான். இந்த உலகத்தை படைத்து இந்த உலகமயமாக இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அவன் இருக்கிறான் என்பதை அப்படியெல்லாம் இருக்கிறான் என்பதை அந்த தமிழிலே சொன்ன சிறப்புடையவர் தமிழ்ஞான சம்பந்தர் தன்னுடைய கடைக்காப்பிலே அந்த பதிக பலனை சொல்கிறார். பெருங்கு அருட்கருணை திருவாளனார் அருள் கண்டு அமரரெல்லாம் பெருவிசும்பு ஆர்த்தனர் என்று சொல்லி ஒரு பதிகத்திலேயும் பதிக பலன் சொல்கிறார். முதல் பாட்டுல திருநெறிய தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று சொன்ன ஞானசம்பந்த பெருமான் இந்த 2வது பாட்டுல பதிக பலன் குற்றமின்றி குறைபாடு ஒழியாது புகழ் ஓங்கி பொலிவாரே என்று சொல்றார். அப்ப நம்முடைய குற்றங்களை நீக்குவான். இந்த குற்றங்களை நீக்குவதுக்கு அடையாளத்தை நம்ம இன்னைக்கு கண்ணால பார்த்தோம். நம்முடைய அம்மா பரிமளம்மா படிச்சாங்க திருவாசகம் பரபரப்பா ஐயா நாயான்வாங்க. ஐயாம்மா கொஞ்சம் நிதானமா இருக்கமான்னு சொன்னேன். இப்ப அந்த குற்ற வழி ரொம்ப நிதானமா கடைசி பாட்டு படிச்சு காட்டினாங்க. வாழ்க, அதுவே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. பதிக பலன் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி வாழ்க. அடுத்து நம்ம ஒரு பதிகத்துக்கும் ஒரு பாட்டா சொல்லி படிச்சு படிச்சு கூட படிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. ஆனா இப்ப வேணும்னா 2வது பதிகத்துக்கு போலாம், இல்ல முதல் பதிகத்துக்கு இன்னொரு முறை படிக்கலாம். எப்படி உங்களுக்கு அதுவா? ஐயா திரு வலிதாயம் போயிடலாம். ஐயா வலிதாயம் போயிடலாமா?
போயிடலாங்க. அந்த முதல் பாட்டு முன்னர் மூணாவது பதிகம் இல்லையா? முதல் பாட்டு அது கூட பாடலை பெரிய புராண பாடலை படிச்சுட்டு நீங்க படிக்காதவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம் ஐயா. ஆமா. அப்ப மூன்றாவது பதிகம் திருவலிதாயம் நட்டபாடை பண்ண கம்பீர நாட்டில பாடக்கூடியது. அந்த நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்ல, பகற்பெண் 7ஆக பகல் 1 மணி 12 நிமிஷத்திலிருந்து 2 மணி 24 நிமிஷம் வரைக்கும் அந்த இது 18 நாளைகளிலிருந்து 21 நாளைக்குள்ள படிக்கிறதாக அந்த பகற்பெண் அதன் மூலமாக நம்முடைய மாயைகளை விளக்கிக் கொள்ளலாம். அடுத்து இந்த திருவலிதாயம் என்ற தலம் சென்னையில இந்த ஆவடி போற வழியில பாடி என்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. தொண்டை நாட்டினுடைய எத்தனாவது தலம் அது இங்க இருக்கு, தொண்டை நாட்டினுடைய 21வது தலமாக அது அமைந்திருக்கிறது என்று சொல்லி அதற்காக நம்முடைய சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்த பாடல் திருவேற்காடு சார்ந்து செழுஞ்சுடர் பொற்கோயில் சென்று அணைந்து திருப்பதிகம் பாடி வருவேற்று மனத்து அவுணரு புறங்கள் செற்றார் வலிதாயம் வந்து எய்தி வணங்கி போற்றி உருவார அமர்ந்தாரை ஓதவேலி ஒற்றியூர் கைதொழச் சென்றுற்ற போது பெருவேட்கை தருவாழ்வு பெற்ற தொண்டர் பெரும்பதியோர் எதிர்கொள்ள சேர்ந்து வந்தார் என்ற சேக்கிழார் பெருமான் இத ஞான சம்பந்த பெருமான் திருவேற்காட்டு வழிபாடு செய்துவிட்டு திருவொற்றியூர் போவதற்கு முன்பாக இடையிலே இருக்கிற இந்த திருவலிதாய என்ற பாடி என்ற தலத்தை வழிபாடு செய்தார் என்று சேக்கிழார் பெருமக்கு 1030வது பாட்டுல எடுத்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி அதன் மூலமாக நம்முடைய ஆணவம் அடங்கும், இசை மூலமாக நம்முடைய வினைகள் சுடும், பண் அமைப்பினாலே நம்முடைய மாயதனை உதறலாம் என்று சொல்லி இப்பொழுது 3வது பதிகத்திலே முதல் பாடல் பத்தரோடு பொலியும் மலர் யார் பாடப்படுத்த? பரமேஸ்வரி அம்மா பாடக்கலாம் ஐயா. வாங்க. ஆமா படிக்காத முதல் 2வது திரும்ப படிக்காத 3வது திரும்ப படிக்கலாம். பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை பூணல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுதேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்று இடநோயே மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்று இடர் நோயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா ராஜாராம் ஐயா வாங்க. சிவாயம் ஐயா. படையிலங்கு கரம் எட்டுடையார் படிராக கனல் ஏந்தி கடையிலங்கு மனையில் பழி கொண்டுணும் கல்வன் உரை கோயில் மடையிலங்கு பொழிலின் நிழல்வாய் மது வீசும் வலிதாயம் அடைய நின்ற அடியார்க்கு அடையாவினை அல்லல் துயர்தானே அடைய நின்ற அடியார்க்கு அடையாவினை அல்லல் துயர்தானே. திருச்சிற்றம்பலம். 3வது பாட்டு ஐயன் நொய்யன். நன்றி. பட்டம்பலமா வரீங்களா? இல்ல உமாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா இருங்க பண்ண பார்க்க ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா. சிவாயனமே. ஐயன் ஒய்ய
அணியன் பணி பிணியில்லவன் என்று தொழுதேத்த செய்யன் வெய்ய படையே படையேத்த வல்லாம் திருமாதொடு துறை கோயில் வையம் வந்து பணிய பிணி தீர்த்துயர்கின்ற வலிதாயம் உய்யும் வண்ண நின்னை மின்னினந்தால் வினை தீரும் நலமாமே உய்யும் வண்ண நினை மின்னி அணைந்தால் வினை தீரும் நலமாமே. சிவாய நமங்க ஐயா. நாம் உய்யும் வண்ணம் பெருமானை நினைந்தால் உய்யலாம் என்றுதான் சொல்றார். நான் அப்படி நினைந்தால் நம்முடைய வினை தீரும். இறை நினைப்பு தான் நமக்கு அடிப்படைன்னு சொல்றார் சேர்க்கிறார். அது ஞான சம்பந்தன். வாழ்க. 4வது பாட்டு ஒற்றை ஏறதுடைய. நன்றி. லலிதா அம்மா புத்தகம் இருக்கா? ஐயா நமச்சிவாய ஐயா. இருக்குது ஐயா, வாங்கிட்டேன் ஐயா எல்லாமே. ஒற்றை ஒற்றது ஏற உடையார். நமச்சிவாய். ஒற்றை ஏறதுடையான் நடமாடியோர் பூத படை சூழ் கூற்றினாகும் அறையா துழல்கின்ற பெம்பெருமான் மட வாளோடு ஊற்ற கோயில் உலகத்து ஒளி மல்கிட உள்கும் வலிதாயும் புற்றி வாழும் அதுவே சரணாவது பாடுமடியார்கே புற்றி வாழும் அதுவே சரணாவது பாடுமடியார்கே. நாம் யாருக்கு சரணா? பாடும் அடியார்களுக்கு சரணா வேண்டும் என்று சொல்கிறார். கடைசி வரி வந்து புற்றின் படிச்சீங்க, நல்லா பாருங்க. ஐயா சாரி ஐயா, ஒரு நிமிஷம். சரணாவது என்பது பற்றி வாழும்னு சொல்றதுக்காக சொல்ல எடுத்தேன். சரி ஐயா. ஐயா ஒரு நிமிஷம். ஊற்ற கோயில் உலகத்து ஒளி மல்கிட உள்கும் வலிதாயும் பற்றி வாழும் அது வேசரன் ஆவது பாடும் அடியார்க்கே. இந்த தப்பா படிச்சா சாமி கணக்கு ஊத்திடுவாருன்றது நம்ம உலகியல் நிலை. ஆனால் அருள் நிலைக்கு எப்படி படிச்சாலும் பெருமா நமக்கு அருள் செய்வார். படிப்பதுதான் முக்கியமா தவிர அதை நம்ம திருத்திக்கலாம், தப்பு கிடையாது. அதனால நிறைய எடுத்துக்கணும். நமச்சிவாய. தப்பா நினைச்ச கூடாது. சாரி என்ற சொல்லுக்கு பதிலு மன்னிக்கவும் ஏன்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். சரிங்க. ஏன்னா அது நான் தெரியாம படிச்சுட்டேங்க. ஆனா அது சாரி சொன்னா அது ஒண்ணு திருண்டத்தகாத சொல்லல. அதுவும் நினைச்சா போதும், அவ்வளவுதான். வாழ்க. நல்லதுயா. திருநெறிய தமிழாசிரியர் பேர் வச்சிருக்கிறோம். சரி, நல்லது. மீட் போட்டுங்க. இந்த நிகழ்ச்சியில படிக்காதவங்க நாகராஜன் ஐயா. நிச்சயம். ஆமா, கணபதி ஐயா படிக்கிறீங்களா? காஞ்சிபுரத்துல இருந்து கணபதி ஐயா படிக்கிறீங்களா? அப்பா ஒன்றி 5வது பாட்டு. 5வது பாட்டு. ஒன்னாவது திருமுறையில 3வது பதிகத்துல 5வது பாட்டு. முதல் திருமுறையில 3வது பதிகத்துல 5வது பாடல். 3வது பதிகமா? ஆமா, திரு வலிதாயம்னு போட்டிருக்கோம். அதுல 5வது பாட்டு. சரி, அடுத்த பாட்டு படிக்கிறேன்பா. சரி, படிக்கிறாங்களா? நினைவார்வினை ஆயின தீர பொருளாய அந்தி அன்னதொரு பேரொழியான் அமர் கோயில் அயல் எங்கும்
மந்தி வந்து கடுவனோடு கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியாத அவர் தம்மடும் வெந்துயர் தீர்தல் எளிதாமே. நம்முடைய வினை தீர்தல் எளிதென்றார். வாழ்க. அடுத்து 6வது பாட்டு ஊனி என்ற தமிழரசியம்மா வாங்க. சிவாய் நமயா. ஊங்கி என்ற தலையில் பலி கொண்டு உலகத்து உள்ளவர் ஏத்த காணி என்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் சடை தன்மேல் வாணி என்ற பிறை வைத்த எம்மாதி மகிழும் வலிதாயும் தேனி என்ற நறுமாமலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவுவாமே. தேனி என்ற நறுமாமலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவுவாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பூமி குளிர்ந்தால் மலர் பூக்கும், அதனால உள்ளம் குளிர்ந்தால் உள்ளம் தெளிவாகும். அதுதான் செய்தி. வாழ்க. கண்ணிறைந்த. நன்றி நன்றி நன்றி. 7வது பாட்டு. நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து படிக்காதவங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் நாகராஜன் ஐயாவும் படிக்காம இருக்கிறீங்க. அப்புறம் ஓம் சக்தி நடராஜன் படிக்காம இருக்கிறீங்க. ஆமா ஆமா. கணபதி ஐயா படிக்கிறதா படிங்க வாங்க. அப்பா 3வது திருவிழாவாம். முதல் திருமுறையில 3வது பதிகம் திருவலிதாயம். 7வது பாட்டு படிக்கணும் நீங்க. 7வது பாட்டு படிங்க. முதல் பதிகமா இல்ல திருமுறை 1ஆம் திருமுறையில 3வது பதிகம் திருவலிதாயம்னு போட்டிருக்கோம். அதுல 7வது பாட்டு. அப்பா எனக்கு வாய்ப்பு இல்லப்பா, நீங்க பாடுங்கப்பா. நீங்க கவனிங்க. நீங்க கவனிங்க. பாடாத பாடல. ஐயா பாலசுந்தரம் ஐயா வாங்க. பாலசுந்தரம் படிங்க வாங்க வாங்க. கண்ணிறைந்த விழியின் அருளால் வரு காமன் உயிர் வீட்டி பெண் நிறைந்த ஒரு பால் மகிழ்வெய்திய பெம்மானுரை கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டடியார்கள் வணங்கும் வலிதாயத்து உள் நிறைந்த பெருமான் கழலேத்தனம் உண்மை கதீவாமி. உள் நிறைந்த பெருமான் கழல் ஏத்தனம் உண்மை கதியாமி. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானுடைய திருவடிதான் உண்மைன்னு சொல்றார். வாழ்க. கடலில் நெஞ்சமிழ். 8வது பாட்டு. அடுத்து மீட் போட்டுங்க. உடனே மீட் போட்டுங்க. 2 பேரும் போன ஒரே இடத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கோ வரும். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடாம இருக்கிறது செண்பகுல்யமா இருக்கிறாங்க. ஐயா சிவகிருஷ்ணமூர்த்தி ஐயா பாட முடியுமா? சரி, அதை விட்டுருங்க. அப்படியே வேடிக்கை பாக்குறவங்க அப்படியே மியூட்ல இருங்க. வேலர் சேமா வாங்க. சிவாய நம. 1ஆம் திருமுறையில 3வது பாட்டுல 8வது பாட்டு. இந்த நிகழ்ச்சியில படிக்க முடிஞ்சவர்கள் வாயார பாடலாம், படிக்க முடியாதவர்கள் காதார கேட்கலாம். அதான் நிகழ்ச்சி சிறப்பு. வாழ்க. சிவாய நம. கடலில் நஞ்சமுதுண்டிமையோ தொழுதேத்த நடமாடி அடலிலங்கையரையன் வழி சேற்றருள் அம்மனாரமர் கோயில் மடலிலங்கு கமகின் பலவின் மதுவிம்மும் வலிதாயம் உடலிலங்கும் உயிருள்ளளவும் தொழவுள்ள துயர் போமே உடலிலங்கும் உயிருள்ளளவும்
தொழ உள்ள துயர் போமே. சிவா திருச்சிற்றம்பலம். உள்ள நன்றி துயர் போக இந்த உடல்ல உயிர் இரு வரைக்கும் தொழணும்னு சொல்றார். வாழ்க. நன்றி. அப்புறம் சிவ சிவ. 9வது வாங்க பாட்டு பத்மாவதி பெரிய மேரு வரை. வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. ஐயா சிவா ஐயா நன்றி ஐயா. பெரிய பெருவரையே சிலையா மலைவு உற்றார் எயில் மூன்றும் எரிய எய்த ஒருவன் இருவர்க்கு அறிவொன்னா வடிவாகும் எரியது ஆகி ஒரு ஓங்கியவன் வலிதாயும் தொழுதேத்த உரியராக உடையார் பெரியார் என் உலகும் உலகோரே பெரியார் என உலகும் உலகோரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு ஆசியார மொழி. பூங்குடியம்மா இருக்கீங்க, செண்பகவல்லியம்மா இருக்கீங்க. வாய்ப்பு இருக்கா பாருங்க. செண்பகவல்லியம்மா இருக்கா? கண்டுபிடிக்க முடியல ஐயா. ஒண்ணு இல்ல, 1ஆம் திருமுறையில இல்ல இல்ல புக்கு வந்து புக்கு இது வேற புக்கு ஐயா. இது நீங்க என்ன செய்யணும்னா இருங்க நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. வலிதாயம் திரு வலிதாயன்ற தலைமுறையில தேடுங்க. அததான் தேடிட்டு இருக்கிறேன் ஐயா. சரி நீங்க தேடுங்க, தேடிட்டே இருங்க. போட்டுங்க. சிவாயனம். பூங்குடியம்மா வாங்க. பூங்குடியம்மா வாய்ப்பு இருக்கா? சிவாயனம் ஐயா. வாங்க சாமி வாங்க 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 வாங்க. ஆசியார மொழியால் அமன் சாக்கியர் அல்லாதவர் கூடி ஏசியார மிளராய் மொழி செய்தவர் சொல்லை பொருளென்னேல் வாசி தீர அடியார் கருள் செய்து வளர்ந்தான் வலிதாயம் பேசும் ஆர்வம் உடையார் அடியார் என பேணும் பெரியோரே. சிவாயனம் ஐயா. கடைக்காப்பு வண்டு வைகம் 11வது பாட்டு. படிங்கம்மா வாங்க. உமாமா படிங்க. வண்டு வைக்கும் மணமல்கிய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவானன் அடி உலகுதாள் அருள் மாலை தமிழாக கண்டல் வைகு கடல் காளியுள் அன சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாட வல்லார் குளிர் வானத்து உயர்வாரே கண்டல் வைகு கடல் காளியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகி இசை பாட வல்லார் குளிர் வானத்து உயர்வாரே. ஆக ஞான சம்பந்தருடைய தமிழை படித்தால் அதனாலே என்ன கிடைக்கும்? குளிர் வானத்து உயர்வாரே. வானலோகத்தில் இருப்பார் இல்ல, வானத்தை விட உயர்ந்த உலகம் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் அந்த சிவலோகத்து சேர்வார் என்பதை வானத்து உயர்வாரே என்ற ஞான சம்பந்த பெருமான் திருக்கடைக்காப்பல சொல்றார். இப்படி நாம் சிந்திச்சு கொண்டே போனால் ஒரு பாட்டுக்கும் 1 மணி நேரம் கூட விளக்க சொல்லலாம். ஆனா நம்ம பதிக பாராயணம் என்பதாலே நாம் இயன்றவரை ஒரு பெருமான் உள்ளிருந்து உணர்த்துவான். அதான இந்த பாடலுக்கெல்லாம் பொருள் வந்து பெருமான் தான் பொருள். வெறும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் பொருள் காண்பது என்பது அகராதியில அது உலகியல் நிலை. ஆனா அருளியல் நிலையில நாம் பாடுகிற அனைத்து பாடல்களுக்கும் பொருள் எந்த தலத்து பெருமான அந்த தலத்து பெருமான் தான் பொருள் என்று நினைத்து பாடினால் அந்த பெருமான் நம் உள்ளத்திலே எழுந்துள்ளி நமக்கு அருள் செய்வான். அருள் செய்ய வேண்டும் என்று விடியற் காலையில பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. ஐயா இந்த வலிதாயத்துடைய இறைவன் பெயர் வந்து வலிதாயநாதர். தாய் பெயர் வந்து தாயம்மை. தாயம்மை. வாழ்க வாழ்க. தாயம்மை கூட வளர பதிகமே பாடி இருக்காரு. தாயம்மை பதிகம் ஒரு பதிகம் இருக்குது வள்ளலாருடைய இதுல. வாழ்க. திருப்புகழூர் பதிகம் பாடும்போது ஐயா, திருப்புகழூர் பதிகம் பாடும்போது 6 அடியார்கள் அங்க சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. போனதை குறிப்பு எழுதி வச்சிருக்கேன், பார்த்தாங்க. ஆமா, அது ஆரம்பிக்கும் போது ஐயா சொல்லிட்டாங்க. திருநாவுக்கரசர், நம்பியாரூரார், திருத்தொண்டர், சிறுத்தொண்டர், முருகநாயனார்,
திருநீல நக்க நாயனார், நம்பி சீர் முருகர். அது நம்பி ஆரூர் இல்ல, முதல்ல பதிகத்தை பாடுற உடன் இருக்கிற நாவுக்கரசர், அவரோட திருநீலநக்கர் சேர்றார், முருகநாயனார் மடத்திலே இருக்கிறார்கள், சிறு தொண்ட நாயனார் வந்து சேர்கிறார், அப்புறம் நெருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூடவே இருந்து இசை வாரிக்கிறார். அதனால 6 பேர். சரிங்களா? வாழ்க வாழ்க. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமா? வாழ்க. நம்ம 2 பதிகம் படிச்சோம். முடிக்கும் போது இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன் இப்பவே. அதாவது இந்த பன்முறையில அமைந்தால் நட்டபாடை பண்ணல முதல் திருமுறையில இப்ப நம்ம 3 பதிகம் படிச்சிருக்கோம். நாளைக்கு 4வது 5வது பதிகம் படிக்க போறோம். பன்முறையில புத்தகம் வைத்திருப்பவர்கள் முதல் திருமுறையில 4வது 5வது பாடல இப்பவே தேடி எடுத்து ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். சில புத்தகங்கள் தலைமுறையில இருக்கும். தலைமுறை இருந்தா 4வது பதிகமாக திருப்புகலியும் திருவீழ்மணி 2 தலத்தை இணைத்து பாடியிருக்கிறார். அதனால திருப்புகலி அல்ல திருவீழ்மேல் என்ற பாட்டுல முதலடி வந்து மைமறு பூங்குழல் என்ற பதிகத்தை தேடி எடுத்து வச்சுக்கலாம். 5வது பாட்டாக கீழே திருக்காட்டுப்பள்ளியில செய்யருகே என்ற பாடல், அது கீழே திருக்காட்டுப்பள்ளின்னு இருக்கும். அந்த தலைமுறையில இருக்கவங்க தலத்தை பேரச்சு அந்த பாட்டை தேடி எடுத்து வச்சுக்கலாம். அதனால புத்தகத்தை ரெடியா வச்சுக்கிட்டா பாடும் போது ஈஸியா இருக்கும், நமக்கு நேரம் விடாம இருக்கும். அதனால முன்கூட்டியே 2 பதிகம் நான் சொல்லிடுறேன், அந்த பதிகத்தை எடுத்து வச்சுக்கலாம். வாழ்க வாழ்க. கண்டிப்பாங்க. அது பதிகத்தினுடைய பேரை போட்டு நான் எழுதிடுறேங்க. எழுதி பண்ண வந்து நட்டபாடைன்னு போட்டுருங்க. தலைமுறை படம் முக்காவாசி பதிப்பெல்லாம் வந்து பன்முறையில தலைமுறை தான் இருக்கும். வரலாற்று ரொம்ப இதுவா இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி போடல, சில பேர் தான் போட்டிருக்காங்க. அதனால பன்முறை தலைமுறையா இருக்கும். அந்த வகையில நான் பதிப்பிச்சிடலாம். பாட்டு முதலடியை போட்டா பன்முறையில வச்சு தலைமுறையில வச்ச அந்த பாட்டு முதலடியை வச்ச ஒரு பதிகத்தினுடைய பாட்டு முதலடியை போட்டா அந்த பாட்டை தேடி எடுத்து நம்ம கையில வச்சுக்கணும்னா நல்லது. நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நம்ம கையில ரெடியா வச்சோம்னா யார் எந்த பாட்டு பாடுறோமோ நேரத்தை வீணாக்காம படிச்சு முடிச்சிடலாம் காலை நேரத்தை. சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி போட்டுருங்க வாட்ஸ்அப் குரூப்ல. சரிங்களா? சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணி நல்லகுதோறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. ஐயா, அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு நாம் 12 திருமுறைகளை பாராயணம் செய்ய முயற்சி செய்திருக்கோம். அந்த வகையில் நேற்று முதல் திருமுறையை பாராயணத்துக்கு எடுத்துக்கொண்டோம். அந்த வகையில் முதல் பதிகமும் 2வது பதிகமும் பாடி 3வது பதிகமும் பாடியிருக்கிறோம். அன்பர் பெருமக்கள் ஒவ்வொரு நாளும் 5:20க்கு முன்கூட்டியே வந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை 5:20க்கு சந்திப்போம். இன்னொரு பெரிய புராண 9:45 இன்று மாலை சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா நடராஜா, அந்த செய்தி போடும்போது நம்ம நாளைக்கு என்ன தலத்தினுடைய பதிகம் படிக்க போறோம், அந்த தலத்துல அந்த பாட்டினுடைய முதல் அடி, அது கீழே அதுக்கான பெரிய புராண பாடம், அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு தரேன். அந்த பெரிய புராண பாட்டு என்ன எடுத்து வச்சுட்டா நம்ம கவனிக்க வசதியா இருக்கும். ஆனா நீங்க அந்த 3த்தையும் சேர்த்து வச்சு போடணும். 3 செய்தி போடணும். சரிங்களா? தலம் ஒண்ணு அந்த பாட்டினுடைய முதலடி, 3வது வந்து பெரிய புராண பாடலுடைய எண், ஞான சம்பிரதாயத்தை எத்தனாவது பாடல் என்னன்னு போட்டலாம். அந்த 3த்தையும் போட்டோம்னா மாயதனை உதர வல்வினையை சுட மலம் சாய அமுக்க சித்தாந்த சைவ நெறியில நம்ம பதிக பாராயணத்தை அமைத்திருக்கிறோம். வாழ்க்கை வாழ்க்கை. நிச்சயம் அதிகாலையிலே வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உரிய நேரத்தில் ஆரம்பிச்சு ஒரே நேரத்தில் முடிச்சிடும். வாழ்க. 5:20 6:20 மாலையில 9:50 ஆரம்பிச்சு 10-11 மணிக்கு முடிச்சிடும். வாழ்க. நன்றி, அனைவருக்கும் நன்றிங்க. வாங்க, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. நன்றி ஐயா, விடைபெறுகிறோம் ஐயா.